ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு அனைவருக்கும் வணக்கம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் உடன் பயணிக்கும் அனைத்து சக தோழியருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று செவ்வாய்க்கிழமை. மருத்துவ ஜோதிடம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அதுதான் நோய்க்குண்டான இடமாக அறியப்படுகிறது. அந்த நோய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் எந்த வகையான மருந்துகளால், மருத்துவ முறைகளால் குணமாகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களும் அதற்குரிய சித்த மருத்துவ முறைகளும், அதாவது மருத்துவ முறைகள் நிறையா இருக்குது. சித்தம், யுனானி, இங்கிலீஷ் மருத்துவம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் 27 நட்சத்திரங்களும் எந்த வகையான மருத்துவ முறைகள் மூலமாக நோய் குணமாகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். அஸ்வினி, மகம், மூலம் போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி, அதாவது 6ஆம் அதிபதி இருப்பின் தெய்வீக ஆன்மீக அருள் சித்த மருந்துகளால் நோய் குணமாகும். பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் மூலிகைகளால் நோய் விலகும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் யுனானி மருந்துகளால் நோய் குணமாகும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் ஹோமியோபதி மருந்துகளாலும் யுனானி மருந்துகளாலும் குணமாகும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் யுனானி மின்சார சிகிச்சைகள் மூலம் நோய் குணமாகும். திருவாதிரை, சுவாதி, சதயம் போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் சித்த மூலிகை மருந்துகளால் நோய் குணமாகும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் பரம்பரை குரு மருந்துகள், செந்தூர பஷ்பங்கள் மூலம் நோய் குணமாகும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் சாது, சந்நியாசி, மகான் போன்றோர் தரும் அருமருந்துகளால் அவர்களின் ஆசியால் செய்யும் சிகிச்சைகளில் நோய் குணமாகும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் ரோகாதிபதி இருப்பின் பல வகை கலப்பு மருந்துகளால் நோய் குணமாகும். மருந்து செய்யவும் மருந்து உண்ணவும் தகுந்த கிழமைகளும் தகாத கிழமைகளும் நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். காரியும் புதனும் திங்கள் கருதிடில் மருந்து தீதாம் சீரிய வெள்ளி நோயாம் செவ்வாய் வியாழம் பிணிப்போம் பாரினிலுள்ள பேருக்கு பரிகாரம் செய்ய வேண்டில் ஆரியனருளிலாலே அருக்கினில் மருந்து செய்யே. சனி, புதன், திங்கள்கிழமைகளில் மருந்து சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை சாப்பிட்டால் நோய் குணமாகும். செவ்வாய், வியாழன் மருந்து சாப்பிட்டால் நோய் தீரும். குரு ஆசி பெற்று ஞாயிற்றுக்கிழமை மருந்து செய்வது நலம் பயக்கும். ஆதித்தன் உதித்த 3:45 அறிந்து பிணிக்கு மருந்து செய்வீர். ஆதித்தன் உதித்த 3:45 அறிந்து பிணிக்கு மருந்து கொள்வீர். ஆதித்தன் கிரகண மிரண்டும் போழ்தும் அறிந்து உடனே மருந்து செய்வீர். ஆதித்தன் சாட்சியாய் நோய் தீரும். அயனம் விருந்தும் வாராதே. சூரியன் உதித்த நேரம் முதல் அரை மணி நேரத்திற்குள் நோய்க்கு மருந்து செய்ய தொடங்கவும் உண்ணவும் சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். கிரகண காலத்தில் செய்யும் மருந்து நல்ல பலன் தரும். சூரியன் சாட்சியால் நோய் தீரும், மூப்பு வராது என்று இந்த பாடல் விளக்கமளிக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் வாய்ப்பளித்த தலைவிக்கு எனது வணக்கங்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜோதிட தகவலுக்கு ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து திருப்பூர் சகோதரிகள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.